வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பு பகுதி 14. நேற்று நாம் ராசி மண்டலத்தின் தன்மைகளை பற்றி பார்த்தோம். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்று ராசி மண்டலம் என்றால் என்ன, அது மேஷம் முதல் மீனம் வரை என்று, இந்த மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பாகை அளவுகள் எவ்வளவு, அதாவது டிகிரி 0 டிகிரி முதல் 360 டிகிரி வரை, ஒரு ராசிக்கு 30 டிகிரி வீதமாக, ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம் வீதமாக, ஒரு ராசிக்கு 9 பாதமாக, ஒரு பாதத்தின் அளவு 3.20 பாகை அளவு. அதேபோல் ஒரு ராசியின் தன்மைகள் சரம் ராசி, ஸ்திரம் ராசி, உபய ராசி என்பதை பார்த்தோம். நீர் ராசி, நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி என்பதை பார்த்தோம். ராசிகளினுடைய தன்மைகள் அத்துணையும் உங்களுக்கு முழுதாக தெரிந்திருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களாகட்டும், உறவுகளாகட்டும், உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்களது நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், சொந்த பந்தங்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். உறவுகளே, அது மட்டுமல்லாமல் இறை தொண்டு, இறைப்பணியை செய்து கொண்டு வருகிறோம். ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இவைகளையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்வதன் இந்த காரியங்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளதால் நீங்கள் நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக ஆகிவிட்டீர்கள். எனவே நமக்கு கிடைக்கப்பெறும் இந்த புண்ணியங்கள் அத்துணையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் வேண்டாம், சந்தேகமும் வேண்டாம். எனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்கள் சொந்த பந்தத்தினரிடம் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க. இப்போ வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். உறவுகளே, ராசி மண்டலம், இந்த ராசிகளின் தன்மைகள் சரம், ஸ்திரம், உபயம் இவை உங்களுக்கு தெரிந்திருக்கும். சரம் ராசி என்றால் மேசம், கடகம், துலாம், மகரம் இவைகள் சரராசிகள். ஸ்திரராசிகள் என்றால் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். உபயராசிகள் என்றால் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இவைகள் நன்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நன்கு மனனம் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் இந்த ராசிகள் சரம் ராசி, ஸ்திரம் ராசி என்று உங்களுக்கு தெரியும். நீர், நெருப்பு, நிலம், காற்று இவைகளையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இதுவும் நீங்கள் மனனம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் எதற்காக என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பலாபலன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இவைகள் ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். ஒருவருக்கு மேஷ ராசி என்று அமைந்துவிட்டால், அல்லது மேஷ லக்னம் என்று அமைந்துவிட்டால், இந்த லக்னம் எங்கு விழுகிறதோ அந்த லக்னம் தான் பிரதானமானது. அந்த ஜாதகர் லக்னம் எந்த ராசியோ அதுதான் அந்த ஜாதகர். அப்போ மேஷ லக்னமாக ஒருத்தர் பிறந்து விட்டால், நான் உங்களுக்கு சொல்வது போல் என்ன ராசி அது
நெருப்பு ராசி என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா? மேஷம் நெருப்பு, ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று ராசி சொல்லியிருக்கேன் அல்லவா? அப்போ மேஷம் என்பது நெருப்பு ராசி. மேஷக்காரர்கள் மேஷ லக்னம் அமைந்ததனால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்? சிடுசிடுவென்று இருப்பார். ஏனென்றால் அது நெருப்பு ராசி. அவர்கள் முகத்தில் புன்னகை, மலர்ச்சி என்பது அபரிதமாக இருக்கும். அவர்களாக சிரிப்பது வேறு, முகத்தோரணை அப்படி இருக்கும். மேஷ லக்னமாக அமைந்துவிட்டால். இதை இல்லாமல் கிரகங்கள் இருந்துவிட்டால் பலன் மாறுபடும், அது வேறு. ஆனால் வெறும் லக்னம் மட்டும் அமைந்துவிட்டால் அந்த ஜாதகர் உர்ரென்று இருப்பார், சட்டென்று கோபப்படுவார், எரிஞ்சு விழுவார். அந்த நெருப்பினுடைய தன்மைகள் என்னவோ அது அத்தனையும் அவருக்கு இருக்கும். இப்பொழுது புரிகிறதா நெருப்பு ராசி என்று ஏன் சொல்கிறோம் என்று? நீர் ராசி என்றால் அதற்கென்று பலன்கள். சரம் ராசி என்றால் அவர் பிறந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்தில்தான் அவர் பெயர் பெறுவார். வசிக்கக்கூடிய நிலைப்பாடு அவருக்குத்தான். சொந்த ஊரில் அவரால் வசிக்க முடியாது. சரம் லக்னத்தில் பிறந்துவிட்டால் அப்படித்தான். இப்படி இவையெல்லாம் உங்களுக்கு பலாபலனுக்குண்டானது. ஏதோ அருள்ராமையா சொல்றாரு, சரன்றாரு, புறான்றாரு, கிரன்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். ஒவ்வொன்றுக்கும் பலன்கள் உண்டு. நான் சொல்வதை நீங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தி வந்தீர்களா என்று மட்டுமே போதும். நீங்கள் சிறந்த ஜோதிடர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். எனவே நேற்று கொடுத்த சரம் ஸ்ரோபயம் இதை நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். அதேபோல் நீர், நெருப்பு, நிலம், காற்று இதனுடைய தன்மையும் நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ராசிகளுடைய தன்மையில் இப்பொழுது தோற்றத்தை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தோற்றம் உண்டு. என்ன தோற்றம்? மேச ராசியிலிருந்து வருவோம் மீனராசி வரை. மேச ராசிக்கு தலைப்பகுதி, மேசராசிக்கு தலைப்பகுதி. மேசராசியில் உங்களுக்கு உருவத்தின் அமைப்பு எது என்று கேட்டால் சட்டென்று தலை ராசி அது என்று சொல்ல வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். நோட்டு இதற்கென்று தனியாக போட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். யார் யார் அதை கடைபிடிக்கிறீர்கள் என்பது தெரியவில்லை. எனவே மேஷம் என்றால் தலை, ரிஷபராசி முகம், ரிஷபராசி முகம், மிதுன ராசி, மிதுன ராசி மார்பு, அதாவது தொண்டை, மார்பு, பின் முதுகுத்தண்டு, இந்த தோள்பட்டை, இது எல்லாம் மிதுன ராசியை சேரும். அப்படியே நீங்கள் 1, 2, 3 என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும், தொடர்பு படுத்திக்கணும். ராசிகள் என்றால் நான் ராசியை மட்டும்தான் சொல்வேன். நீங்கள் லக்னத்தை பொருத்தி கொள்ள வேண்டும். லக்னம்தான் முதல் வீடு. மேஷம் ஐயா சொன்னாரே அப்போ அதுதான் தலை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு லக்னம் எதுவோ அதுதான் 1ஆம் வீடு, அதுதான் தலை அவருக்கு. 2ஆம் வீடு எதுவோ அது அவருக்கு முகத்தை சொல்லும். இப்படி லக்னத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ராசி உங்களுக்கு பொது பலன்தான். இது லக்னம்தான் பிரதானமாக பலனை தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கடகராசி இதயத்தை சொல்லும். சிம்மராசி வயிற்று பகுதியை சொல்லும். கன்னிராசி இடுப்பு பகுதியை சொல்லும். துலாம் ராசி தொப்புள், அடிவயிறு என்று சொல்லக்கூடிய தொப்புளிலிருந்து அடிவயிறு துலாம் ராசி.
விருச்சிக ராசி. பிறப்பு உறுப்பு. நான் சொல்வது ஆண் பெண் இருபாலருக்குமேத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். விருச்சிகம் என்பது பிறப்புறுப்பு. தனுசு தொடை பகுதி. மகரம் முழங்கால். கும்பம் கணுக்கால். மீனம் பாதம். நன்கு இதை நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உறுப்புகள் உள்ளது. மேஷராசி என்றால் தலை, மிதுன ராசி என்றால் மார்பு, தொண்டை, முதுகுத்தண்டு. இவைகள் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உறுப்புகள். நன்கு மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்தது மேஷராசியை ஆளக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானின் சொந்த வீடு. செவ்வாய் பகவானின் கதிர்வீச்சு அந்த வீட்டிற்கு முழுமையாக கிடைப்பதால் அது செவ்வாய் பகவான் ஆளுமை செய்யக்கூடிய வீடாக எடுத்துக்கொள்கிறோம். அதேபோல் விருச்சிக ராசியும் செவ்வாய் பகவானுடைய கதிர்வீச்சு முழுவதும் கிடைப்பதால் விருச்சிகத்தையும் செவ்வாயோட ஆளுமை வீடாக, ஆட்சி வீடாக எடுத்துக்கொள்கிறோம். அப்போ செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய ஆட்சி வீடுகள் எதேது? மேஷம், விருச்சிகம் இரண்டும் செவ்வாயோட சொந்த வீடு, அதாவது ஆட்சி வீடு. அடுத்தது ரிஷபம் சுக்கிர பகவானின் வீடு. சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு, சொந்த வீடு. அதேபோல் துலாம் சுக்கிரனின் கதிர்வீச்சு பரிபூர்ணமாக கிடைப்பதால் துலாம் ராசியும் சுக்கிரனின் ஆட்சி வீடு, சொந்த வீடு. அடுத்தது புதன் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அவரது கதிர்வீச்சு முழுமையாக கிடைப்பதால் அந்த இரு வீட்டையும் ஆளுமை செய்கிறார் புதன். இது மிதுனமும் கன்னியும். அடுத்து குரு பகவான். மீனமும் தனுசும் குரு பகவானின் வீடு. குரு பகவானின் கதிர்வீச்சு முழுமையாக அந்த இரு வீட்டிற்கும் கிடைப்பதால் அந்த இரு வீட்டையும் குரு பகவான் ஆளுமை செய்கிறார், தனது சொந்த வீடாக ஏற்றுக்கொள்கிறார். அவரின் ஆட்சி வீடு மீனம், தனுசு. சனி பகவான் மகரம், கும்பம் சனி பகவானின் வீடு. அவரின் கதிர்வீச்சு இந்த மகரத்திலும் கும்பத்திலும் பரிபூர்ணமாக கிடைப்பதால் அந்த இரண்டு வீட்டையும் சனி பகவான் ஆளுமை செய்கிறார், சொந்த வீடாக்கிக் கொள்கிறார், அங்கு ஆட்சி செய்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்கள்? இரண்டே இரண்டு கிரகங்கள். எது? சூரியன், சந்திரன். இவர்கள் ஒளிரும் கிரகம் என்பதால் இவர்களுக்கு ஏகாதிபத்தியம் வீடு, அதாவது ஒரே ஒரு வீடு இருக்கிறதால் இவர் ஏகாதிபத்தியநாதன் என்று சொல்வார்கள் சூரியனையும் சந்திரனையும். கடகராசி அவரின் கதிர்வீச்சு முழுவதும் உள்வாங்குகிறது. அங்கு சந்திரன் அந்த வீட்டை ஆட்சி செய்கிறார், ஆட்சி அதிகாரம் அந்த வீட்டில் நடத்துகிறார். அதேபோல் சூரியனின் கதிர்வீச்சு சிம்மத்தில் முழுவதும் கிடைப்பதால் அந்த வீட்டை ஆட்சி அதிகாரம் ஆளுமை செய்கிறார் சூரிய பகவான். இப்படி அவரவரின் கதிர்வீச்சு எந்தெந்த ராசிகளுக்கு முழுமையாக கிடைக்கிறதோ அந்த ராசிகளை அந்தந்த கிரகங்கள் ஆக்குப்பை செய்து ஆளுமை செய்கின்றது. அதைதான் நாம் ஆட்சி வீடு என்று சொல்கிறோம். எந்த கிரகங்கள் ஆட்சி வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகம் பலம் பெற்று விட்டது என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மாணாக்கர்களே, ராசிகளின் தன்மைகள் இவ்வளவு. ராசிகளின் தன்மைகள் ஒரு சில இன்னும் இருக்கிறது. அது பலாபலன் போகும்போது சொன்னால்தான் உங்களுக்கு புரியும், இப்பொழுது புரியாது. எனவே இத்துடன் ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய ராசிகளின் தன்மைகள் பாடம் நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நான் முன்பு சொன்னது போல டெஸ்கிரிப்ஷனில் எனது அலைபேசி எண் உள்ளது.
அதை எடுத்து எத்தனை பேர் நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எமக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்கள் ஊர், பெயர், முகவரியை வாட்ஸ்அப் செய்யுங்கள். அலைபேசி எண்ணை. காரணம், உங்களுக்கு முறையாக பாடம் கொடுத்து ஃபியூச்சரில் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் என்பது கூட எண்ணம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் முடிவு செய்யவில்லை. எனவே நீங்கள் பதிவு செய்து வைத்து கொண்டால் கௌரி ஆன்மீக சேனலில் எந்த ஒரு நல்ல காரியங்கள், விசேஷங்கள் நடந்தாலும் உங்களுக்கு முதலிடம் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே உங்களது பெயர், ஊர், முகவரியை வாட்ஸ்அப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் பாடம் பயின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பது எமக்கு தெரிய வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.